எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். பாரதி ராஜாவுடைய சமாதியில் இருந்து அழுகை குரல் வருது அப்படின்னு ஒரு சில பேர் அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த குறிப்பிட்ட தகவல் மிக பெருமளவுக்கு சோசியல் மீடியாக்களில் பரபரப்பாக பரவிட்டு இருக்குது. இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, பாரதி ராஜாவுடைய சமாதியில் என்ன நடந்துச்சு, என்ன அழுகை குரல் வருது, இதை சொன்னது யாரு, அவங்க மேலும் சில அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. தமிழகம் முழுக்க இப்போ இது பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது. அவங்க சொன்ன அனைத்து விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, பாரதி ராஜா அவர்கள் 84 வயதில் இறந்து போயிட்டாரு. பாரதி ராஜா அவர்கள் நல்ல ஒரு இயற்கையான மரணத்தை அடைஞ்சாரா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. வாழ்க்கையில் இவ்வளவு வெற்றி பெற்று இவ்வளவு சாதனைகளை படைத்து யாரும் செய்ய முடியாத பல அதிசயங்களை செய்தவர். தன்னுடைய 16 வயதினிலே அப்படிங்கிற முதல் படத்தில் 3 லெஜண்டுகளை உருவாக்கின பாரதி ராஜா அவர்கள் 84 வயதில் யாருடைய துணையும் இல்லாமல், மனைவியுடைய துணை இல்லாமல், மகளுடைய துணை இல்லாமல், தான் உயிரா பாச வச்சிருந்த இந்த மகனும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து தன்னந்தனியாக இறந்து போயிட்டாரு பாரதி ராஜா அவர்கள். இவருடைய இறப்பு மிக பெரும் அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. அதை விட சோகம், அவர் தன்னுடைய கடைசி காலங்களில் பட்ட கஷ்டங்கள் இப்போ வெளியே வர 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 எல்லார் மத்தியிலுமே மிக பெரும் அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா நேயர்களே, பாரதி ராஜா அவர்களுடைய மிக பெரும் அளவுக்கு பாசம் வச்சவர் அவருடைய மகன் தானா. பாரதி ராஜா அவர்களை அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் அவ்வளவு அன்பாக பார்த்துக்கிட்டாராம் அவருடைய மகனும் மருமகளும். ஆனால் அந்த மகனும் சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அவரால் அந்த தனிமையையும் அதற்கு முன்னாடி வரைக்கும் கிடைச்ச பாசம் கிடைக்காம போனதுனாலையும் தான் தாங்க முடியாமல் அவர் 84 வயசில் இறந்து போயிருக்கிறாரு. இப்படி எல்லாம் இருக்கும்போது நேயர்களே, பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி சடங்குல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜாவுடைய இறுதி சடங்குல பாரதி ராஜாவுடைய மருமகளும் பாரதி ராஜாவுடைய மனைவியும் மகளும் சேர்ந்துக்கிட்டு மருமகள் கிட்ட சொத்து சண்டை போட்டிருக்கிறாங்க. இப்படி தான் நேயர்களே பாரதி ராஜா அவர்களுடைய ஒரு லெஜண்டான வாழ்க்கையுடைய கடைசி கட்டம் நடந்திருக்குது. இதற்கு என்ன காரணம், எதனால் இவ்வளோ பெரிய வெற்றிகரமான மனிதர், இவ்வளோ நல்ல மனிதருக்கு இவருடைய வாழ்க்கையுடைய கடைசி காலகட்டம் இப்படி அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இப்படி இருக்கும்போது நேயர்களே, தற்போது பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவர்களுடைய நெருங்கிய உறவினர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் அந்த சமாதிக்கு போனேன். அந்த பாரதி ராஜா அவர்களுடைய சமாதிக்கு போனேன். பாரதி ராஜாவுடைய சமாதிக்கு போகும்போது ஏதோ ஒரு மிக பெரும் அளவுக்கு பாரத்தை நான் உணர்ந்தேன். அதற்கும் மேலே எனக்கு ஒரு அழுகை குரல் கேட்டுச்சு. பாரதி ராஜா அவர்களுடைய குரலில் ஒரு அழுகை குரல் கேட்டுச்சு. என்னால் அந்த சோகத்தை தாங்கிக் கொள்ள முடியல. அப்போ என் மனசில் ஓடினது எல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், பாரதி ராஜா அவர்கள் எவ்வளவு திறமை படைத்தவர், வாழ்க்கையில் எவ்வளவு சாதனைகளை படைத்து நல்லதை மட்டுமே நினைச்ச மனுஷன் அவருடைய வாழ்க்கையில் கடைசி காலகட்டத்தில் பட்ட கஷ்டங்கள், சொந்த மகனும் இல்லாமல் இழந்து கடைசி ஒரு வருஷம் தனிமையில் அவர் பட்ட கஷ்டங்கள்லாம் எனக்கு நினைவு வர 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 என்னால் அங்கே இருக்க முடியல. பாரதி ராஜா அவர்களை நினைத்து எனக்கு கண்ணீர் தான் வந்துச்சு. அதற்கும் மேலே ஒரு அழுகை குரல், பாரதி ராஜாவுடைய குரல் எனக்கு கேட்டுச்சு. நான் இதை உண்மையாக தான் சொல்கிறேன், நான் கற்பனையில் சொல்லலை அப்படின்னு ஒரு உறவினர் சொல்லியிருக்காரு. நேயர்களே, இந்த குறிப்பிட்ட தகவல் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. இது உண்மைன்னு நினைக்கிறீங்களா இல்லை பொய்ன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள்லாம் என்ன? பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாரு. வாழ்க்கையில் வெற்றிகளும் நல்லதும் மட்டுமே பண்ண நபருக்கு இப்படி நடந்திருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.